ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெட்ரிக்கில் 8th ஸ்டாண்டர்டில் 11th லெசன் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துருக்கோம். அதில் கொஸ்டின் ஆன்சர், ஃபில்லப்ஸு, இங்கிலீஷ் வேர்ட்ஸு பார்த்துருக்கோம். இப்போ ஒருமை பன்மை, எதிர்ச்சொற்கள், சரியான வார்த்தைகள், ஒரே அர்த்தமுள்ள வேறு சொற்கள், அதாவது சிங்குலர் புளூரல், ஆப்போசிட் வேர்ட்ஸ், கரெக்ட் வேர்ட்ஸ் அண்ட் சேம் மீனிங் வேர்ட்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். இப்போ 11th லெசன் வந்து சிபா கஜானா அப்படின்னா மறைக்கப்பட்ட புதையல். ஃபஸ்ட்டு வஜன் அப்படின்னா சிங்குலர் புளூரல் ஒருமை பன்மை. பேட்டா அப்படின்னா மகன், பேட்டே அப்படின்னா மகன்கள். பசல் அப்படின்னா கதிர், பயிர் அப்படி எதுனாலும் சொல்லலாம். பசலேங் அப்படின்னா பயிர்கள், கதிர்கள். பாரிஸ் அப்படின்னா மலை, பாரிசேங் அப்படின்னா மலைகள், மலை, ரெயின். வந்து நம்ம ஏற்கனவே சிங்கிள் புளூரல் ஃபார்முலாஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ராஸ்தா அப்படின்னா வழி, ராஸ்தே அப்படின்னா வழிகள். இச்சா அப்படின்னா விருப்பம், இச்சாயேங் அப்படின்னா விருப்பங்கள். பாத் அப்படின்னா விஷயம், பாதேங் அப்படின்னா விஷயங்கள். கஜானா அப்படின்னா புதையல், கஜானே அப்படின்னா புதையல்கள். லட்கா அப்படின்னா சிறுவன், லட்கே அப்படின்னா சிறுவர்கள். இப்போ விலோம் சப்தோங் பார்ப்போம். ஆப்போசிட் வேர்ட்ஸ் எதிர்ச்சொற்கள் பார்ப்போம். பூடா அப்படின்னா வயதானவர், ஜவான் அப்படின்னா இளமையானவர். அதை வந்து நம்ம யுவக் அப்படின்னு சொல்லலாம். இளமையானவர் வந்து யுவக் அப்படின்னு சொல்லலாம். ஆலசி அப்படின்னா சோம்பேறி, சுஸ்த் அப்படின்னா சுறுசுறுப்பானவர். பாஸ் அப்படின்னா அருகில், தூர் அப்படின்னா தூரம். சுந்தர் அப்படின்னா அழகு, கரூப் அப்படின்னா அக்லி அசிங்கம், குரூப் அப்படின்னா அசிங்கம். ஏக் அப்படின்னா ஒன்று, அனேக் அப்படின்னா பல. தின் அப்படின்னா பகல், ராத் அப்படின்னா நைட்டு. அச்சா அப்படின்னா நல்ல, புரி அப்படின்னா கெட்ட. இச்சா அப்படின்னா விருப்பம், அனிச்சா அப்படின்னா விருப்பமின்மை. சரியான சொற்களை சொல்கிறது. கரெக்ட் வேர்ட்ஸ் ஒரு 3 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எது கரெக்டான வேர்ட்ஸ்னு ரவுண்ட் பண்ணுறது. அப்போ நான் கரெக்டான வேர்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். அது 3ல் எது இதே மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம். கிசான் அப்படின்னா விவசாயி, ஃபார்மர். ஆலசி அப்படின்னா சோம்பேறி, யுவக் அப்படின்னா இளமையானவர். கஜானா அப்படின்னா புதையல். பாரிஸ் அப்படின்னா மலை, சுந்தர் அப்படின்னா அழகு, நௌஜவான் அப்படின்னா இளமையானவர். பரிஸ்ரம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு, இஸ்ர அப்படின்னு வரும். இப்போ சமான் அர்த்தவாலா சப்தோங் அப்படின்னா ஒரே அர்த்தமுள்ள வேறு வேறு சொற்கள். கிசான் அப்படின்னாலும், கிருஷக் அப்படின்னாலும், கேதிகர் அப்படின்னாலும் விவசாயி தான். எப்படினாலும் சொல்லலாம் விவசாயி. கிசான், கிருஷக், கேதிகர். அதே மாதிரி தான் இது பேட்டா, மகனை வந்து பேட்டா அப்படின்னு சொல்லலாம், புத்திர அப்படின்னு சொல்லலாம், ஆத்மஜ் அப்படின்னு சொல்லலாம், மகன். அப்புறம் விருப்பத்தை இச்சா அப்படின்னு சொல்லலாம், காம்னா, சாஹ் அப்படின்னா 3க்குமே விருப்பம், ஒரே அர்த்தம் தான். பாக்கிய அப்படின்னா அதிர்ஷ்டம், கிஸ்மத் அப்படின்னாலும் அதிர்ஷ்டம், தக்தீர் அப்படின்னாலும் அதிர்ஷ்டம். 3 விதமாக நமக்கு அவசியம் பெரும்பாலும் பாக்கிய அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கிஸ்மத், தக்தீர் அப்படி சொன்னாலும் அதிர்ஷ்டம். மலை அப்படிங்கிறத பாரிஸ். இப்போ நம்ம பாரிஸ்னு ஒரு வார்த்தையை தான் நம்ம மலைன்னு பார்த்தோம். பாரிஸ். வர்ஷா அப்படின்னு சொல்லலாம், பர்சாத் அப்படின்னு சொல்லலாம். சுந்தர் அப்படின்னு அழகு. இப்போ நம்ம இந்த ஒரு சுந்தர் தான் ஏற்கனவே அழகுன்னு நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம். சுந்தர். மனோகர் அப்படின்னாலும், கூப்சூத் அப்படின்னாலும் அழகு தான். இது ஃபல் அப்படின்னா பலன். பரிணாம் அப்படின்னாலும், நதீஜா அப்படின்னாலும் ஒரு நல்ல பலன், ரிசல்ட், நல்ல ரிசல்ட்டை கொடுக்குறது பலன். ஹல், பரிணாம், நதீஜா 3 விதமாக சொன்னாலும் அது ரிசல்ட் தான், பலன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.